Welcome everybody. Let's dive into bullish and bearish relative scenario on Bitcoin. பிட்காயின் நாங்கள் வந்து நாங்கள் நினைச்ச நாங்கள் இதுலேருந்து நாங்கள் அப்சைட் போவோம்ண்டு. ஸோ ஏனென்றால் எங்களுக்கு வந்து இதுலேருந்து த்ரீ வேவ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கிடைச்சது லோவர் டைம் ஃப்ரேம்ஸில். பட் அதான் ஆல்வேஸ் நீங்கள் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு என்ன எல்லாம் கிடைக்குதுண்டு. அண்ட் யா முதல் நான் நினைச்ச நாங்கள் கொஞ்சம் அப்சைட் போகலாம்ண்டு. யா நடந்திருக்கு கொஞ்சம். பட் யா அவ்வளாண்டு மூவ் இல்லை, ஜஸ்ட் த்ரீ வேவ் ஸ்ட்ரக்சர். தேர்ஃபோர் த்ரீ வேவ் ஸ்ட்ரக்சர்ண்டா ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியணும் பேரிஷ் உண்டு. ஏனென்றால் ஒரு த்ரீ இயர் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஆல்வேஸ் வந்து ஃபார் டான் சைட் தான் போவீங்க. அண்ட் இதில் அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து இப்போ இன்னும் மோர் பேரிஷாக இருக்கலாம் அப்படின்னு நான் இப்போ நினைச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டிஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டு திரும்ப நான் நினைக்கிறேன் இது வந்து திரும்ப ஒரு யா இது வந்து ஒரு லாங் கொரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கலாம். ஸோ பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் நினைக்கல. பட் நாங்கள் வந்து திரும்ப இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் பார்த்து நாங்கள் என்றால் நாங்கள் இனிமே வந்து நாங்கள் வந்து ஸ்லோலியாக இந்த புல் மார்க்கெட் டாப்புக்கு வந்து இருக்கிறோம் சொல்லிய மாதிரி. பட் நாங்கள் வந்து இதை இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த ஹாயிலேருந்து பே மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டா இல்லாட்டிக்கு ஸ்டில் ஒரு ஒன் மோர் 4-5 நடக்குமெண்டு. இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி நான் ஸ்டில் நினச்சோண்டு இருக்கிறேன் ஒரு 4-5 கிடைக்கும்மெண்டு. ஏனென்றால் இப்போ நீங்கள் 4 ஹவர் மீடியம் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க என்றால் இந்த ஹைல இருந்து எங்களுக்கு ஒரு த்ரீ வேவ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கிடைச்சிருக்கு. த்ரீ வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஃப்ளாட் இதில் செஞ்சுட்டு பெண்ட் இதில் வந்து ஒரு எக்ஸ் வேவ் செஞ்சுட்டு பெண்ட் திரும்ப ஒரு ஷார்ப் கரெக்டிவ் மூவ் ஒரு வாய் வேவ்க்கு செஞ்சுட்டு ஃபோர்த் வேவ் எண்ட் பண்ணிட்டு பெண்ட் அப் சைட் போகலாம். ஸோ எல்லாரும் வந்து Q4க்கு எல்லாரும் புலிஷாக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் இருக்கலாம். நாங்கள் வந்து இந்த Q4 வந்து வெரி பெரிஷாக இருந்துட்டு இந்த லோஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஈவன் 96 என்ற டார்கெட்டாக இருந்தது உங்களுக்கு தெரியும் என்றால் இந்த ஹையில் நாங்கள் சொல்லினாங்க. இது வந்து இப்போ நான் மெனி நெக்ஸ்ட் வீக்ஸாக சொல்லியிருந்த நாங்கள் வந்து ஃபார் த ஆன்சர் தான் வருவோம். அதன் ஹையஸ்ட் அண்ட் ப்ராபபிலிட்டி என்று 90K என்று. அண்ட் இதை நான் ஸ்டில் நினைச்சோண்டு இருக்கிறேன். இப்போ இந்த டார்கெட் திரும்ப ரீச் பண்ணலாம்ண்டு. ஏனென்றால் லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் எங்களுக்கு ஒரு த்ரீ வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. ஸோ அதான் இந்த 96.2K வந்து நாங்கள் டச் பண்ணினாங்கள் என்றால் எனி டைம் வந்து நாங்கள் இந்த ஃபாப்ஸால் போகலாம். ஒரு ஒரு சின்ன ப்ராபபிலிட்டியும் இருக்குது. இதுவும் லோவாக இருந்துட்டு இப்போ திரும்ப ஆல் டைம் ஹைஸுக்கு போகிறது. பட் இப்போதைக்கு இது லோ ப்ராபபிலிட்டி. ஒரு செகண்டுக்குள்ளுக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ஸை பற்றி கதைப்போம். பட் இதிலும் ஒரு லோவாக இருந்துட்டு இப்போ ஃபாப்ஸாக போகிறதும் இருக்குது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு தெரிகிற மாதிரி காமன் டார்கெட் எவ்வளோ ரீச் பண்ணி டேக்கிங் ஃப்ரம் த செகண்ட் வேவ் டு திஸ் தேர்ட் வேவ் ஹை எடுத்தீங்க என்றால் உங்களுக்கு இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. அது உங்களுக்கு தெரியுது. இதான் யூஸ்வலாக வந்து காமன் டார்கெட் ஏரியா 0.236 ஃபிபனாச்சிலேருந்து 0.5. அண்ட் இது ஒரு லெஸ் காமன் டார்கெட். இது வந்து ஒரு இன்வாலிடேஷன். பட் அவ்வளோ லோவை நாங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த ரேஞ்ச் தான் எங்களுக்கு வந்து லாஸ்ட் வேவ் ஃபோராக சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் 61க்கு வர்றோம் என்றால் நடக்கலாம் அப்படி. பட் அப்படி நடந்தென்றால் இதில் வந்து நாங்கள் ஒரு சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணணும் இந்த லோவர் ஏரியாவில். இதை நாங்கள் லூஸ் பண்ணி நாங்கள் இந்த 0.5 ஃபிபனாச்சியை ப்ராபபிலிட்டிஸ் அப்படியே டீக்ரீஸ் பண்ணும். இது ஸ்டில் ஒரு ஃபோர்த் வேவ். நாங்கள் இப்போ இன்னொரு பேர் மார்க்கெட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதை பற்றி இப்போ கதைக்க தேவை. நாங்கள் ஸ்டில் இன்னும் 100Kல இருக்கிறோம். பட் உங்களுக்கு ஜஸ்ட் எல்லா ப்ராபபிலிட்டிஸும் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் ஃபார் நெக்ஸ்ட் மூவ்ஸ். உங்களுக்கு தெரியாது ஆல்வேஸ் ட்ரேடிங்கில். நான் லாஸ்ட் டைம் சொல்லியது நாங்கள் ஃபாப்ஸாக போகிறது இப்போ திரும்ப சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏனென்றால் எங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணு. நீங்கள் ஒரு ஆள் எனக்கு கமெண்ட்ஸ் எழுதியது யா உங்களோட அனாலிசிஸ் வந்து இப்போ பிளேன்ட்டு. நோ, இந்த அனாலிசிஸ் வந்து நாங்கள் இப்போ டான்ஸாக தான் பார்த்தோம் நாங்கள். உங்களுக்கு தெரியுமாண்டா இல்லை நான் ஒரு பிக் ஷார்ட் பொசிஷன் எடுத்த நாங்கள் இந்த ரைடு நான் வந்து கீழே கொண்டு வந்திருக்கிறோம். இதில் ப்ராஃபிட்ஸ் எடுத்த நாங்கள் இந்த ஏரியாவில். பட் நான் திரும்ப வந்து ஷார்ட் பொசிஷன் தான் ஸ்கேல் பண்ணுவேன். ஏனென்றால் இதுலேருந்து எங்களுக்கு ஒரு த்ரீ வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. தேர்ஃபார் ஸ்டில் இன்னும் மோர் பேரிஷாக இருக்குன்னு நான் நினைச்சோண்டிருக்கேன். ஸோ அதான் யா ஆல்வேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக நீங்கள் நினைக்கக்கூடாது. இதான் நடக்கும், இது நீங்கள் மேரி பண்ணுறீங்க, இந்த கவுண்ட் அந்த சினாரியோ அப்படி ஒன்றும் நீங்கள் ட்ரேடிங்கில் இருந்தால் நீங்கள் யா கணக்கை லூஸ் பண்ணுவீங்க ட்ரேடிங்கில். ஸோ ஆல்வேஸ் வந்து நீங்கள் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஃபார் நெக்ஸ்ட் மூவ்ஸ். அண்ட் யா அதான் இப்போதைக்கு நான் நினைச்சுருக்கிறேன் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி நாங்கள் ஸ்டில் லோவராக வருவோம்ண்டு 96. அண்ட் இப்போ அதான் நான் உங்களுக்கு ஆல்ட் காயின் அப்டேட்னு செய்யலை. இப்போ நீங்கள் எனக்கு ஆல்ட் காயின்ஸ் கேட்டுனீங்க. பட் நான் ஸ்லோலியாக செய்வேன். அதுக்கு அந்த அப்டேட்ஸை கொண்டு வருவேன். நாங்கள் இப்போ திரும்ப லோ செஞ்சேன் நாங்கள் இந்த பிட்காயின் லோ செஞ்சென்றால் ப்ளீட் பண்ணி என்றால் நான் நினைக்கிறேன் ஆல்ட் காயின்ஸும் வெரி வெரி ஹார்டாக ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சுருக்கிறேன். ஸோ அதுக்காண்டி இப்போதைக்கு நான் அனாலிசிஸ் செய்கிறதுக்கு தேவையில்லை. பட் நான் ஆஃப்கோர்ஸ் செய்வேன். பிட்காயின் திரும்ப இந்த 98K ஏரியாவுக்கு வந்தேன்றால் நான் பெண்டு அப்படியே உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் ஒரு ஆல்ட் காயின் நீங்கள் எல்லா கேட்ட ஆல்ட் காயின்ஸும் நான் அப்டேட் செய்வேன். பட் இப்போதைக்கு
இன்னும் டைம் இல்ல. நான் ஸ்டில் இப்ப யா இன்னும் பிட்காயின் அப்டேட் தான் செஞ்சோன்ருப்பேன். அதான் இப்போதைக்கு என்ன பிட்காயின் செய்தோ அதான் ஆல்ட் காயின்ஸும் செய்யும். ஸோ இதான் என்ட ஹையஸ்ட் ஆன ப்ராபபிலிட்டி இப்போதைக்கு. ஸோ லோவர், மீடியம் டைம் ஃப்ரேம்ல. லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல ஒரு சின்ன பம்பும் எதிர்பார்க்கலாம். அதுல நோ ப்ராப்ளம். பட் பிக்கர் பிக்சர் நீங்க பார்த்தீர்கள் என்றால், நான் நினைக்கிறேன் லோவரா வரலாம்ன்ட்டு. எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் 96. இது ஹோல்ட் பண்ணாட்டி பேருந்து நெக்ஸ்ட் டார்கெட் 81. இதுவும் பேருந்து நாங்க பிரேக் பண்ணினாங்க என்றால் பேருந்து 61. ஸோ உங்களுக்கு விளங்குது இதெல்லாம் பேருந்து எங்களோட டார்கெட் ஏரியா. ஃபார் ஒரு ஃபோர்த் வேவ்க்கு. பின் ஸ்டில் நான் ஒன் மோர் ஹாய் வந்து எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறேன் ஒரு ஃபிஃப்த் வேவ்ல. இதான் பின் எங்களுடைய லாஸ்ட் ப்ளோ ஆஃப் டாப்பாக இருக்கலாம் ஃபார் பிட்காயின். பின் அதுலேருந்து நாங்கள் பின் ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நினைக்கிறேன் பின் அது ஒரு ஸ்டார்ட் ஆஃப் 2026ல பின் இந்த புல் மார்க்கெட் டாப் செஞ்சுட்டு பின் ஃபார் டான்ஸர் வரலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஸ்டில் ஷிஃப்ட் பண்ணல. இதுலேருந்து இப்போ நாங்கள் பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணி லோ ப்ராபபிலிட்டி. அண்ட் யா இப்ப நான் இதுல என்ன பார்த்துகொண்டிருக்கிறேன் என்றால், அம் இந்த லாஸ்ட் வேவ் 3 இப்ப இதில முடிச்சுட்டோம். இந்த ஹாய்ல. ஏன் இந்த ஹாய்ல என்டு இல்ல என்றால், இதுலேருந்து நீங்க ஒரு 5 ஸ்ட்ரக்சர் நீங்கள் சொல்றது லோ ப்ராபபிலிட்டி. இன்னும் 1, 2, 3, 4, 5 இருக்கலாம். பட் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஃப்ளாட்டா இருக்குது. ஸோ இதில ஃப்ளாட் முடிச்சுட்டு ஒரு சி வேவ்ல ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு டபிள்யூ முடிச்சுட்டு, இப்ப நாங்க வந்து ஒரு எக்ஸ் வேவ் கொஞ்சம் ஹையர் செஞ்சுட்டு, இதில எக்ஸ் வேவ் முடிச்சுட்டு பின் ஒரு ஷார்ப் மூவ் வந்து ஒரு வாய் வேவ் இதில செஞ்சுட்டு பின் வந்து ஃபாப் சைட் போகலாம். ஸோ அதான் எக்ஸ் வேவ்க்கு இப்ப நான் நினைக்கிறேன் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல இருக்கிறோம்ன்ட்டு அதான் இப்ப வந்து ஸ்விட்ச் பண்ணுவேன் இந்த சினாரியோக்கு. ஸோ இப்ப இந்த சினாரியோ நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இதுல நினைக்கிறேன் ஒரு டபிள்யூ இப்ப நாங்க ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்ல ஸோ என்ன மெஸ்ஸி ஸ்ட்ரக்சர் இதான் மெஸ்ஸி ஸ்ட்ரக்சர். இதுலேருந்து இப்ப நாங்க அப் சைட் போறது லோ ப்ராபபிலிட்டி. ஏனென்றால் இது எல்லாமே எனக்கு 3 வேவ் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்குது. தேர்ஃபோர் நான் ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் கொஞ்சம் இதில இந்த மீடியம் டைம் இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல எதிர்பார்க்கிறேன். இல்லாட்டிக்கு இன்னும் லாங்கர் ரேஞ்ச் பண்றது. அதான் இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. மேபி இந்த டபிள்யூ ஹையம் எடுத்துட்டு, பேண்ட் வந்து நாங்கள் ஒரு ஷார்ப் மூவ் வந்து ஃபார் வாய் வேவ் வந்து நாங்க எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறேன். இந்த ஏரியால நான் திரும்ப ஷார்ட் பொசிஷன் நான் இந்த ப்ராஃபிட்ஸ் இதில எடுத்துட்டேன். எல்லா ப்ராஃபிட்ஸும். ஏனென்றால் நான் நினச்சேன்னா இதுலேருந்து நாங்க ஃபாப்ஸா போவோம்ன்ட்டு. ஏனென்றால் இதில வந்து ஒரு ஸ்ட்ரக்சரும் நீங்க எண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் 3 இயர் ஸ்ட்ரக்சர் ஏல, 3 இயர் ஸ்ட்ரக்சர் பில, ஒரு 5 இயர் ஸ்ட்ரக்சர் இதில முடிச்சுட்டு, இதில பேண்டு ஒரு 4த் வேவ் இதில முடிச்சுட்டு பேண்டு ஃபாப்ஸா போயிருக்கலாம். பட் உங்களுக்கு தெரியுது, இதில எங்களுக்கு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் இது புல்லிஷ் இல்ல. இது பின்ன ஒரு 1, 2 என்ற ஒண்ணும் செய்யாது. இதிலயும் நாங்க ஒரு லோ முடிக்க இயலாது. ஏனென்றால் இது 3 வேவ் ஸ்ட்ரக்சர், இதுவும் 3 வேவ் ஸ்ட்ரக்சர். இதில லோ முடிக்கிறது எனக்கு பிடிக்கல. இது நீங்க ஒரு எண்டிங் டயகனல்லாம் செய்ய இயலாது. ஒன்றும் நீங்க இதில கவுண்ட் பண்ணல. ஒரு இம்போசிட் ஸ்ட்ரக்சர் நீங்க கவுண்ட் பண்ணல. ஸோ தேர்ஃபோர் நான் ஸ்டில் ஃபார் த ஆன்சர் தான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன். அதன் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. பட் அதான் சொல்லிய மாதிரி இதில இன்னும் கொஞ்சம் லாங்கரா ரேஞ்ச் பண்ண எல்லாம் டபிள்யூ, எக்ஸ், இப்ப ஏ, பி அதன் இப்போ கொஞ்சம் இன்னும் ஜூம் பண்ணுவோம் உள்ளுக்க. இந்த சினாரியோட தெரிய மாதிரி ஒரு டபிள்யூ இதெல்லாம் ஒரு எக்ஸ் வேவ். இப்போ நாங்க ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் ஏல, 3 வேவ் ஸ்ட்ரக்சர் பில ஒரு ஃப்ளாட்ல இந்த லோல முடிச்சுட்டு, அம் இந்த லோல முடிச்சுட்டு, இப்ப நாங்க வந்து ஒரு ஏ, பி, சி வந்து ஒரு ஒய் வேவ்ல முடிச்சுட்டு, ஒரு பிக்கர் எக்ஸ் வேவ் மேபி இந்த ஹாய் எல்லாம் எடுத்துட்டு, இந்த லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணிட்டு, இதுல நான் வந்து எனக்கு பிரைஸ் வந்து ஸ்லோ பண்ணி என்றால் இந்த ஏரியால அண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் டாவுன் சைட் கிடைச்ச என்றால், நான் இதுல ஒரு ஷார்ட் பொசிஷன் போவேன். என்ற பின் நான் நெக்ஸ்ட் மூவ் வந்து ஒரு பிக்கர் மூவ் வந்து ஃபார் டாவுன் சைட் தான் எதிர்பார்க்கிறேன். சிமிலர் மேபி இப்படி ஒரு மூவா நான் நினைச்சுட்டு நடக்கலாம்னு. இதுல வந்து ஒரு 200 பில்லியன் நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்கு கிரிப்டோ மார்க்கெட்ல லெவரேஜ் ட்ரேடிங். அது மேபி திரும்ப இந்த ஏரியால நடக்கலாம்னு நான் நினைச்சுட்டு பட் அதான் எங்களுக்கு முதல் ப்ரூஃப் ஆஃப் அதான் அனாலிசிஸ் வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணலாம் காய்ஸ். இதுல வந்து இப்போ எங்களுக்கு ஒரு லீடிங் டயக்ராம் கிடைக்கணும். 1, 2, 3, 4, 5 முடிச்சுட்டு பின்ன ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் பில முடிச்சுட்டு இது பின் ஒரு சப்போர்ட்டா இருந்துட்டு பின் ஒரு தேர்ட் வேவ்க்கு நாங்கள் ஸ்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இது மெஸ்ஸி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. லீடிங் டயக்னல் வெரி ரேர், நெவர் ப்ரிஃபர்ட். அதுக்காண்டி நான் வந்து ஹாய் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லாட்டி இதுவும் ஒரு ஹாயாக இருந்துட்டு இதுலேயும் நாங்கள் டான் செட் வரலாம். பட் இப்போதைக்கு சொல்லிய மாதிரி இப்போ உங்களுக்கு விளங்குற மாதிரி நாங்கள் ஒரு எக்ஸ் ஒய்ஃபில் இருக்கிறோம். எக்ஸ் ஒய்ஃப் வந்து வெரி மெஸ்ஸி, வெரி காம்ப்ளெக்ஸ். அதான் இதில் வந்து இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் பண்ணலாம்ண்டு. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் நான் ஸ்டில் அப்சைட் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் இப்போ நாங்கள் பிகர் பிக்சரை பார்த்து நாங்கள் இதில் இன்னும் ரேஞ்ச் நடக்கலாம் ஃபார் இன்னும் தெரியாது. திஸ் வீக் நெக்ஸ்ட் வீக் மட்டும் கொஞ்சம் ஹையராக போயிட்டு
பேண்டு நான் ஸ்டில் ஃபார் த ஆன்சர் தான் எதிர்பார்த்துருக்கிறேன். ஸோ யா இதான் இப்ப இந்த சினாரியோ, இந்த மெயின் சினாரியோ நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். அம் இப்போதைக்கு. பட் அதான் இந்த 0 பாயிண்ட் சாரி இந்த 0 பாயிண்ட் இல்ல. இது இந்த சினாரியோல நாங்க இந்த 886 ஃபிபனாச்சிய நாங்கள் டச் பண்ணினாங்க என்றால், இது வந்து இப்ப 123.5 கீழ இருக்குது. இத டச் பண்ணியிருந்தா அப்படியே ப்ராபபிலிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, நாங்க ஸ்டில் இந்த ஆல் டைம் ஹைய லேட்டர் சூனர் ஆர் லேட்டர் வந்து நாங்கள் திரும்ப விசிட் பண்ணுவோம். ஏனென்றால் இது ஒரு ரேர் டார்கெட் ஃபார் அ செகண்ட் வேவ். அதுக்காண்டி இப்போதைக்கு நான் அத தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப நாங்க பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணல என்றால் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு 5 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் 1 எல்லாரும் கால் பண்ணுறாங்க. 1, 2, 3, 4, 5 பட் எனக்கு இது ஒரு 5th இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு பிடிக்கல. எண்டிங் டயக்ராம் நீங்கள் ஒன்றும் செய்யலாது. ஸோ தேர்ஃபோர் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு பிடிக்கல. மேபி இப்படி ஒரு சினாரியோ இருக்கலாம். 1, 2, 1, 2, 3, 4, 5, 4, 5 பட் அதுவும் எனக்கு பிடிக்கல. ஸோ தேர்ஃபோர் நான் ஸ்டில் யா ஒரு 3 வே ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துக்கொண்டிருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஆல் டைம் ஹைஸ்லேருந்து ஒரு 3 வே ஸ்ட்ரக்சர் கிடைச்சென்றால், ஆல்வேஸ் வந்து நீங்க வந்து இந்த திரும்ப இந்த பிவிட் பாயிண்ட்ட அந்த ஆல் டைம் ஹை திரும்ப நீங்க விசிட் பண்ணுவீங்க. ஸோ தேர்ஃபோர் அதான் நான் நினைச்சுக்கொண்டிருக்கிறேன். ப்ராபபிலிட்டீஸ் வந்து ஸ்டில் வந்து ஹையா நாங்கள் ஃபார் அப்சைட் தான் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் போவோம். ஸோ இப்போ நீங்கள் வீக்லி ஸோ வெளியால் ஜூம் பண்ணி மேக்ரோ சினாரில் நாங்கள் ஸ்டில் ஒரு 5th வேவ் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் பார்த்துட்டுருக்கோம். பட் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ், மீடியம் டைம் ஃப்ரேம்ஸ் நான் வந்து ஒரு மூவ் ஃபார் டான் சைட் தான் பார்த்துட்டுருக்கிறேன். அண்ட் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் 96 பெண்டு ஈவன் லோவராக நான் பார்த்துட்டுருக்கிறேன். சொல்லிய மாதிரி இதெல்லாம் இப்போ எங்களுக்கு 4th வேவ் டார்கெட்ஸாக இருக்கலாம். அதான் இதெல்லாம் 96 பெண்டு 81 பெண்டு எங்களோட லாஸ்ட் நான் நினைக்கிறேன் சப்போர்ட் வந்து இந்த 61 இதே நாங்கள் ஹோல்ட் பண்ணாட்டி பின் அப்படியே ப்ராபபிலிட்டிஸ் டீக்ரீஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு மேபி ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதான் யா இதான் இந்த அப்டேட் இந்த ஷார்ட் அண்ட் குயிக் அப்டேட் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் நான். ஸோ யா பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் ஃபார் தான் சைட் இப்போதைக்கான ஹாய்ஸான ப்ராபபிலிட்டி நான் இதில் வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் பில்ட் பண்ணியிருப்பேன். எங்களுக்கு வந்து ப்ரைஸ் இதில் ஸ்லோ பண்ணி எனக்கு ஸ்ட்ரக்சர் காட்டி என்றால் நான் ஃபார் தான் சைட் தான் பார்ப்பேன். பட் அதான் எங்களுக்கு வந்து இதில் ப்ரூஃப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். நான் ஜஸ்ட் இதில் ஒரு லிமிட் ஆர்டர்ஸ் நான் ஒன்றும் செய்கிறேன். நான் ஜஸ்ட் வந்து மார்க்கெட் பாய்ஸ் தான் நான் செய்கிறேன். நான் எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து இதில் காட்டணும் என்ன செய்ய போகுதுண்டு எனக்கு இதில் என்ன ஸ்ட்ரக்சர் காட்டுது இல்லைன்னு நாங்கள் அப்சைட் போயிட்டு பின் ஒரு கொலெக்டிவ் டவுன் சைட் வந்து நாங்கள் என்றால் யா நாங்கள் அப்படியே இப்போ அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யா இப்போதைக்கு நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன நடந்துகிட்டு இருக்குண்டு. ஸோ இந்த டார்கெட் வந்து 96 யா சூன் ஆர் லேட்டர் ஹிட் பண்ணு இதில் இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் ரேஞ்ச் பண்ணலாம். மீடியம் டைம் ஃப்ரேம்ஸில் நாங்கள் ஃபார் டவுன் சைட் ஈவன் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸும் பார்க்கலாம் ஃபார் டவுன் சைட் பேண்டு. ஆனால் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் நாங்கள் ஸ்டில் ஒரு 5th வேவ் வந்து ஃபார் அப்சைட் எதிர்பார்த்துருக்கிறோம். பின் அதுக்கு டார்கெட்ஸ் வந்து யா 140Kலேருந்து 137 பின் ஈவன் 170 யா 70K எல்லாம் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு டார்கெட் ஏரியா ஃபார் பிட்காயின் இருக்கலாம். இந்த லாஸ்ட் ப்ளோ ஆஃப் டாப் 5th வேவ்ல இப்போ ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யா நான் ஹோப் பண்ணுறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ வேலை தந்தேன். அப்படி இருந்தேன்னு எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஹேப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். சி யா பாய்.